வணக்கம். இது பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல நாங்குநேரியில ஒரு பெரிய இஷ்யூ நடந்திருக்கு. தளபதி விஜய் அவர்கள் அந்த நாங்குநேரி இஷ்யூ ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம படிக்கிறேன். அதை படிச்சதுக்கு அப்புறம் அது என்ன ஒரு சூழ்நிலை அப்படின்னு நான் சொல்றேன். இதை ஃபுல்லா கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த நாங்குநேரியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே. அவர் என்ன சொன்னாருன்னு சொல்லிடுறேன். அதை முதல் கேளுங்களா. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே பெரும்பத்து கிராமத்தில் நேற்றிரவு இருசக்கர வாகனங்களில் சென்ற 9 பேர் கொண்ட கும்பல் சாலையில் சென்றவர்கள் டீ கடை அருகே நின்றவர்கள் மீது ஆயுதங்களால் சராமரியாக தாக்கியதில் 2 உயிரிழந்தனர்கள், 2 பேர் இறந்துட்டாங்க. 9 பேர் வெட்டுக்காயம் அடைந்தனர்கள். அதாவது சராமரியா தாக்கினதுல 2 பேர் இறந்துட்டாங்க. 9 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த கொலைவெறி தாக்குதல் கடும் கண்டனத்திற்கு உரியது. அதாவது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு படுகாயம் அடைந்தவர்கள் விரைந்து குணமடைய விளைகிறேன். உலக நாடுகளுடன் போட்டி போடும் ஒரு ஆட்சியில் பொதுமக்களின் உயிருக்கு உத்தரவாதம் எங்கே? இந்தியாவின் டாப் மாநிலத்தில் காவல்துறைக்கு சட்டம் ஒழுங்கு டிஜிபி எங்கே? நம்பர் 1 மாநிலம் என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் ஆட்சியின் சட்டம் ஒழுங்கு லட்சணம் இதுதானா? போதை கும்பல் சுதந்திரமாக வன்முறை நிகழ்த்த இடம் தந்த பொறுப்புமிக்க ஆட்சி இதுதானா? பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் புலம்பி தவித்து கோபத்தில் கொந்தளித்து கேள்வி எழுப்பி வருகின்றனர். ஆட்சியே முடிய போகிறது. இப்பொழுதாவது காவல்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் தூக்கத்தில் இருந்து எழுவாரா? மக்கள் நலன்களை, அவர் தம் பாதுகாப்பை துளியும் யோசிக்காத இந்த திமுக ஆட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தூக்கி எறியப்படுவது உறுதி உறுதி உறுதி. இதுதான் தளபதி அவர்கள் இன்னைக்கு ஸ்டேட்மெண்டா போட்டிருக்காரு. அதாவது இதனுடைய சாராம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது இன்னும் எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நேற்று இரவு நாங்குநேரி பக்கத்துல ஒரு பெரிய இஷ்யூ நடந்திருக்கு. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி பெரும்பத்து அப்படிங்கிற ஒரு கிராமத்துல அதாவது ஒரு 9 பேர் கொண்ட கும்பல். அந்த கும்பல் என்ன பண்ணிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, சும்மா சரியான போதை. அந்த போதையினுடைய மிதமிஞ்சிய போதையில அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம கையில வச்சிருக்கிற ஆயுதங்களோட பரபரப்பா இப்படியே ஒரு டீ கடையில் நின்றவங்க, பேசிட்டு இருந்தவங்க, நடந்து போயிட்டு இருந்தவங்க, இந்த மாதிரி தன் நிலை மறந்து அவங்கள வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. வெட்ட ஆரம்பிச்சதோட அதுல 2 பேர் ரொம்ப உயிருக்கு போராடி செத்து இருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் படுகாயம் அடைஞ்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கப்பட்டிருக்காங்க. மீதி சின்ன சின்ன காயங்களோட தப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது இது எதை காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா, போதையின் கலாச்சாரம் தமிழ்நாட்டுக்குள்ள அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அவர்கள் இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் போட்டிருக்காரு. அப்படின்னு இது ஒரு பேசுபடுபடியான ஒரு பொருளா மாறி இருக்கு. இதைத்தான் நம்ம எடுத்து பேசணும். இந்த மாதிரி போதை கலாச்சாரம், இந்த மாதிரி கொலைவெறி தாக்குதல், இந்த மாதிரி எதற்கும் துணிந்த ஒரு அச்சமில்லாத ஒரு மோசமான ஒரு ஜெனரேஷன் வளர்ந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் நம்ம எடுத்து பேசணும். இதை பேசினாதான் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் 4 பேர் கேள்வி கேட்டாதான் இது சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருக்கு நம்மளுக்கு தெரிகிற மாதிரி சொல்லணும். அப்பதான் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு மக்களுக்குள்ள தெரிஞ்சுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, கடுமையான சட்டங்களை போட்டு இந்த மாதிரி ஆட்களை பிடிச்சி உடனடியா ஜெயில அடைக்கணும் அல்லது உடனடியா தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம எடுத்து பேசணும். இதெல்லாம் பேசுறது இல்ல. இதெல்லாம் பேசாம இந்த போதை கலாச்சாரம், இந்த வெட்டு குத்து, இந்த கற்பழிப்பு இதெல்லாம் பேச மாட்டாங்க. எந்த ஆட்சின்னு இல்ல, எந்த ஆட்சியில் இருந்தாலும் இதெல்லாம் தப்பு தாங்க. இந்த திமுக ஆட்சி மட்டும்தான் இருக்குது, இதனாலதான் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, திமுக ஆட்சியில் இது நடக்குது, அதிமுக ஆட்சியில நடந்துச்சு. அடுத்த நாளைக்கு தாவேக்காவோ இல்ல நாம் தமிழரோ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இது நடந்தாலும் நம்ம எடுத்து இது பேசணும். இதை பேசினாதான் நாட்டு மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். விழிப்புணர்வுனா எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்பை நம்ம எடுத்து சொல்லணும். அப்ப சொன்னோம்னாதான் அந்த தப்புக்குண்டான சொல்யூஷன் கிடைக்கும். அல்லனா பாத்தீங்கன்னா, அந்த தப்பு இன்னொரு இடத்துல நடக்காத அளவுக்கு ஏதாவது ஒரு கட்டளை பிறக்கும். அதனாலதான் எடுத்து பேசுறது. இப்ப பாத்தீங்கன்னா, நாங்குநேரி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அப்படிங்கிற ஏரியா. அது ஒரு நல்ல ஒரு அருமையான ஏரியா. திருநெல்வேலினாவே அது சூப்பரான ஏரியா தான்.
அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்துல ஒரு சர்வ சாதாரணமா ஒரு டீ கடையில் நின்றுட்டு இருந்தவங்க அந்த இடத்துல வந்து ஒரு வாக்கிங் போனவங்க துரத்தி வெட்டிக்கிறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு முன்பகையா அல்லது வந்து வேற ஏதாவது ஒரு காரணமா அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து போக போக விசாரிக்கதான் தெரியும். ஆனா இருந்தாலும் வந்து இந்த மாதிரி எதிர்க்கும் துணிகரமா செய்யக்கூடிய ஒரு காரணம் இருக்கு பாத்தீங்களா, இது எவ்வளவு பெரிய கலாச்சார சீரழிவு தெரியுமா? இதெல்லாம் பெரிய சீரழிவுல கொண்டே விட்டுரும் அப்படின்னு சொல்லிதான் இந்த காணொலியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, ஓகே, இது இப்படியே இவ்வளவுதானா, இது முடிஞ்சிருச்சா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழகத்துக்கு வந்து ஒரு பொறுப்பு டிஜிபி தான் போட்டிருக்காங்க. வந்து டிஜிபி அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்துக்குன்னு தனியா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களே ஏற்கனவே பேசியிருக்காரு. தமிழகத்துக்கு ஒரு டிஜிபி இருந்துச்சுன்னா அவருக்கு கீழே வேலை செய்ய ஆளுக்கு என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா கரெக்டா அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் படி நடப்பாங்க. ஆனா அது இல்லாதனால இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொறுப்பு டிபிச்சு போட்டோம்னா நாளைக்கு எந்த பிரச்சனை ஆனாலும் சரி பொறுப்பு டிஜிபி மேல பழைய சுமத்திட்டு எல்லாம் கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தோடு செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வந்து குற்றம் சாட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு முதலமைச்சரின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு காவல்துறை எந்த அளவுக்கு செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்களேன். அதாவது வந்து டக்குன்னு அந்த மாதிரி ஒரு தவறு செய்யறவங்களை டக்குன்னு பிடிச்சி ஜெயில போட்டு அவங்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ அதை கொடுத்தோம்னா தான் அடுத்தது ஒரு தப்பு செய்யறவனுக்கு அந்த பயம் அப்படிங்கிறது ஒன்று ஏற்படும் இல்லையா? இப்போ வந்து இவங்களே வந்து அதாவது இந்த ஆபீசர்ஸே வந்து இதை கண்டும் காணாம அல்லது வந்து தெரிஞ்சும் தெரியாம போறதுனாலதான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ண அவங்களுக்கு என்ன பின்பலமா ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காரணம்னு வச்சுக்கோங்களேன். பின்பலமா இப்ப எவனாச்சும் பிடிச்சி நம்ம போலீஸ்காரர் கேட்கறான்னு வச்சுக்கோங்களேன், எங்க இருந்து வர, என்ன பண்ற, என்ன வேலை செய்யற, ஏன் அப்படி நேரத்துக்கு போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேக கேஸ்ல கேட்டா கூட அவன் எதையோ ஒரு தலைவர் பேரை சொல்லி தப்பிச்சு போறான். அப்படிங்கும்போது ஒரு தலைவர் பேரை சொன்னா ஈஸியா தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த சூழ்நிலை மாறணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரி பேரையோ ஒரு எம்எல்ஏ பேரையோ ஒரு வார்டு கவுன்சிலர் பேரையோ சொன்னா இந்த போலீஸ் நம்மளை விட்டுருது அப்படிங்கிற அந்த நிலைமை மாறணும். அதை மாத்தணும் அப்படிங்கிறது தான் தளபதியோட ஒரே எண்ணம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கொலை வழக்கு என்ன ஆகும், இந்த கொலை வழக்கு கேஸ் போடுவாங்க. கேஸ் போட்ட உடனே அடுத்து என்ன ஆகும், ஏதாவது ஒண்ணு அதாவது கொலையாளிக்கு வந்து வெளியே வர்றதுக்கு உண்டான எல்லா ஒரு சாட்சியாத்து எல்லாமே கிடைக்கும். அது ஒன்னு சொல்றேன், அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி யஸ்வந்த் அப்படிங்கிற பையன் ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொண்டுட்டான். அவனை பிடிச்சி ஜெயில போட்டாங்க. அவன் கொஞ்ச நாள்ல வெளியே வந்து அவங்க அம்மாவை கொண்டு விட்டான், அந்த பொண்ணோட அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இதெல்லாம் வந்து எதை காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா அதாவது சாட்சி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பையனை விடுதலை பண்ணிட்டாங்க. அது வேற விஷயம். இதாவது ஒரு விஷயம் என்னன்னா ஒரு தப்பு நடக்குதுன்னா அந்த தப்பு ஏன் நடக்குது, இந்த தப்புக்கு வந்து இனிமேல் நடக்காம இருக்க நம்ம என்ன பண்ணணும். அதாவது அந்த காலங்கள்ல எல்லாம் ஒரு தப்பு செய்யறது ஒருத்தன் நடுங்கும். அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தண்டனைகள் வந்து அவ்வளவு ஒரு கொடூரமா இருக்கும். ஏதாவது கழுவு மரத்தை ஏற்றிடுவாங்க அல்லது வந்து ஊருக்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு தண்டனை கொடுக்குற இடமா இருக்கும். அந்த தண்டனை கொடுக்குற இடத்துல பொதுமக்கள் எல்லாத்தையும் வர சொல்லி கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாதாள ஜெயிலுக்குள்ள போட்டுருவாங்க. அங்க இருட்டா இருக்கும், வேறு ஒரு வெளிச்சம் கூட இருக்காது, அந்த மாதிரி இடத்துல போடுவாங்க. ஒரு குறுகிய ஒரு 4x4 ஒரு அறையில வந்து உட்கார வச்சிருவாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு தண்டனை, கடுமையான தண்டனைகள் வந்து இந்த மாதிரி பண்றவங்களுக்கெல்லாம் கொடுத்தாதான் அந்த தண்டனைகளுடைய வேகம் அவங்களுக்கு தெரியும். அதை விட்டுட்டு இன்னைக்கு உள்ள போறியா 15 நாள் ரிமாண்ட்ல இருந்துட்டு அடுத்து ஜாமீன் கிடைச்சா வெளியே வந்துட்டீன்னு வச்சுக்கோவேன், அவனுக்கு அந்த பயம் இருக்காது. ஆடி இவ்வளவுதானா ஜெயிலு, இவ்வளவுதானா தண்டனை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். அதனால தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டாதான் தப்புகள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். சரி, ஓகே, இந்த வீடியோ இதுவரை நம்ம பார்த்துட்டோம். தளபதி அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நம்ம பார்த்தோம். அதாவது வந்து தொடர்ந்து இது மாதிரி எல்லாம் ஒரு நடந்துகிட்டு இருக்கு. நேற்றைய தினத்துல கூட ஈரோடு பக்கத்துல வந்து ஒரு திருநங்கை வந்து ஒரு பெண்ணை வந்து கற்பழிச்சு, அதாவது ஓரினை சேர்க்கையில இருந்து வலுக்கட்டாயம் பண்ணி அந்த பொண்ணு கொன்னுட்டுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துருந்துச்சு. இதெல்லாம் படிக்கும்போது எந்த மாதிரி ஒரு சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு நினைச்சா நம்மளுக்கே அடிவேறு பயமா இருக்கு. சரி, ஓகே, இதெல்லாம் எங்க போய் முடியும் நாம் பார்ப்போம். இதுக்குண்டான ஒரு சொல்யூஷன் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா தண்டனைகள் கடுமையாகணும். அது ஒண்ணுதான் சொல்யூஷனை தவிர மற்றபடி நீங்க வேற என்ன சொன்னாலும் இந்த சமுதாயம் இப்படிதான் போயிட்டு இருக்கோம். இதுக்கு முக்கியமான காரணம் இந்த சமுதாயமும் இது சார்ந்த ஒரு போதையும் தான் காரணம். இந்த போதை அழிக்காம நீங்க எந்த சட்ட ஒழுங்கையும் காப்பாத்துறது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். நன்றி, வணக்கம்.